அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசியினருக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார். இதுவரை தங்களின் கன்னி ராசியில் நீச்சமடைந்திருந்தார். நீச்சமான சுக்கிரனால் பல வருமானம் குறைவு, சுபகாரிய தடங்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். பல வகையான தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள் அனைத்தும் ஏற்பட்டு இருக்கும். இனி அந்த நிலைமை மாறும். பெண்கள் வழி தொல்லைகள் குறையும். தங்களிடம் சண்டை போட்ட பெண்கள் தேடி வந்து உறவு பாராட்டுவர். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். ஆடல், பாடல், நாட்டியம் சம்பந்தமான கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சினிமா துறையை சேர்ந்த நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் அமையும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தாராளமாக கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு புது படம் தயாரிக்கலாம். படம் தயாரிப்புக்காக ஃபைனான்ஸ் உதவி தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சிலருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும். பிரயாணங்களினால் உடலில் அசதி, சோர்வு ஒரு பக்கம் வந்தால் கூட வருமானம் அதிகரிக்கும். அந்த வகையில் தாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சியில் இதுவரை உயர் பதவி கிடைக்கவில்லையே என்றவர்களுக்கு பதவிகள் தாராளமாக கிடைக்கும். ஆக மொத்தம் கன்னி ராசியினருக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே சனியினால் தொந்தரவு, பாதிப்பு. குரு 12ஆம் இடமாகி விரய ராசிக்கு வந்துள்ளார். இந்த நேரத்தில் தங்களுக்கு தாராளமாக சுக்கிரனுடைய நன்மைகள் அதிகரிக்கும். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை தாங்கள் வழிபடுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.